ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா தான் இருப்பீங்க. நான் தான் நல்லா இல்ல. ஏன்னு கேளுங்க. ஒரு மனுஷன் ஒரு வாட்டி உதவாங்கன்னா பரவாயில்ல. என் பொண்டாட்டி இருக்கால, நான் தாலி கட்டின நாள்ல இருந்து எனக்கு 3 வேளையும் சொத்த போட்டு மாங்கு மாங்குன்னு அடிக்கிறான். அதுக்கு என்ன காரணம் இது வரைக்கும் நான் கண்டுபிடிச்சதே கிடையாது. என்னால கண்டுபிடிக்க முடியல. பெண் மனசு ஆழம்னு அது ஆம்பளைக்கும் தெரியும், பொம்பளைக்கும் தெரியும். பொம்பளைங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும். நானும் எவ்வளவு கண்டுபிடிச்சு பார்த்துட்டு கானா மணின்னு ஃபோன் பண்ணி எங்க ஒய்ஃப் கிட்ட பேசினாரு. அப்பதாங்க ஒரு 2 நாள் எனக்கு ஃப்ரீயா வீட்டுல படுக்கிறதுக்கான இடம் கிடைச்சது. சரி 2 நாளா அடிக்கல நம்ம பொண்டாட்டி, இதுக்கப்புறம் நம்மள அடிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு, அம்மா தலைலாம் வலிக்குதும்மா, ஒரு 250 ரூபா தான் கொடுமா அப்படின்னு கேட்டேன். அவ எதுக்குன்னு கேட்டா. நான் சொன்னேன், பாப்பா இது மாதிரி எனக்கு தலை வலிக்குது, சரக்கு அடிக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. தொடப்ப கட்டையில வச்சா போறீங்க அடி, கொஞ்சம் கூட அடி இல்ல. என்னை பெத்த தாயை பார்த்துன்னு அப்படியே நிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு சின்ன எனக்கோசம் நானே ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிறேன். யாரும் தப்பு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா என் மூஞ்ச நான் தான் கார் துப்பிக்க முடியும், வேற யாரும் துப்ப முடியாது. நம்மளுக்கு அவமானம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் கமெண்ட் பண்றீங்க, கல்யாணம் பண்ணின்னு பொண்டாட்டி கூட சண்டை போடாம அழகா எப்படி வாழன்னு சொல்லிட்டு யாரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. கமெண்ட் பண்ணி என் ஒய்ஃபு கூட எப்படி நான் சந்தோஷமா வாங்கிட்டு சொல்லுங்க எல்லாரும். கானா மணி அண்ணா கொஞ்சம் தினமா ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லுண்ணா, ஏன்னா அடியா அடிக்கிறாங்கண்ணா, இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா ஃபோன் பண்ணி சொல்லுண்ணா.